وإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. மனிதனே, ஒவ்வொரு நாளும் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது நன்றாக உங்க உள்ளத்துல பதிய வைத்துக் கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் கூட்டிட்டு போகும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? யாராவது பொய் சொல்ல மாட்டீங்க. நீ எத்தனை ஜனாசாவை தூக்கி உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் ஜெங்கிஸ் கான். ஜெங்கிஸ் கான் சொன்ன அர்த்தமே மங்கோலியா பாஷையில உலகத்தின் தலைவர். ஜெங்கிஸ் சொன்னா உலகம், கான் சொன்னா தலைவர், உலகத்தையே ஆண்டவர் அர்த்தம். அவன் சங்கராத்தில் இருந்தான். ஈராக்ல மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சார். ஈராக்ல மட்டும் 10 லட்சம், பகுதாதுல 10 லட்சம் முஸ்லிம்கள். அதுக்கு அடிப்படை காரணம் முஸ்லிம்கள் தான். தாத்தாரியருடைய வரலாறு கடிப்பாடமா நடத்த வேண்டிய வரலாறு. எடுத்து பாருங்க, படிச்சு பாருங்க, உலகமாக படிச்சு. தாத்தாரியருடைய வரலாறு. ஜெங்கிஸ் கான் முஸ்லிம்களுக்காக அநியாயம் செய்யல. ஒரு முஸ்லிம் தலைவர் செஞ்ச பாவம்னா, செஞ்ச குற்றம் தான் அவனை இவ்வளவு அநியாயம் செய்ய வச்சு. இமாம் புகாரி வாழ்ந்த புகாராவில் மாத்திரம் லட்சக்கணக்கான உலமாக்களை கொலை செஞ்சார். குடிச்சு கொலை செஞ்சு கடைசியா அவர் என்ன கொலை செஞ்சா அவர் சாதாரண உலகத்துல எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகள் அவருக்கு போவதானே வேணும். சகோதரர்களே, கடைசியா சதாத்துக்கு வந்தார் ஜெங்கிஸ் கான். சொன்னானா, நான் மௌத்தா போனா என்ற ஜனாசா வழியை கொண்டு போகும்போது 2 கையும் சந்தோக்கு வெளியே தொங்கணும். 2 கையும் சந்தோக்கு வெளியே தொங்கணும். முஸ்லிம்கள் போகிறாங்க, முஸ்லிம்கள் இல்லாதவர்கள் போகிறாங்க. எப்படி கொண்டு போற ஜனாசா? தக்பீர் எடுத்தே கொண்டு போவான். அந்நியத்தோட ஜனாசா பண்ணிருப்பீங்க, தக்பீர் எடுத்தா வச்சிருப்பான். சொன்னானா, இந்த 2 கையையும் தொங்க போட்டு கொண்டு போ. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் விளங்கணும். உலகத்தையே கட்டியாண்ட ஜெங்கிஸ் கான் கூட கபருக்கு வெறும் கையோடு தான் போவான். உண்மையான செய்தியை சகோதரர்களே, ஒரு 100 ஏக்கர் காணி இருக்கலாம், 50 ஏக்கர் காணி இருக்கலாம், 1 ஏக்கர் பள்ளி எழுதி வச்சியா, அதுதான் உண்ட கபருக்கு.